நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஹலோ ஸ்வேதா, நான் பாரதி பேசுறேன். சொல்லு பாரதி. என்னாச்சு ஸ்வேதா? சந்துரு தான் உன் ஹஸ்பண்டா? உன்னை ஃபாலோ பண்ணி தான் என் வீட்டுக்கு வந்தாரா? சரி, சந்துருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? உன்னோட வீட்டுக்கு அவனை அனுப்புனது யாருன்னு தெரியல. ஆனா அங்க வந்ததும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். மனசாட்சி இல்லாம என்ன வீட்டை விட்டே துரத்திட்டான். சாரி ஸ்வேதா, நான் உன்னை மறுபடியும் அழ வச்சுட்டேன். அம்மா, சந்துருவா உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். ரொம்ப நாளாவே தெரியுமா? இல்ல, இப்பதான் கொஞ்ச நாளா. சந்துரு உன்னோட ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டெல்லாம் இல்ல, லேப்டாப் சர்வீஸ் டெக்னீஷியன்ற அளவுல தான் எனக்கு தெரியும். உன் வீட்டுக்கு அவர் ஏற்கனவே வந்திருக்காரா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, ரெஸ்டாரண்ட்ல மயக்க வந்து சாஞ்சிட்டேன்னு. அப்போ ஒருத்தர் என் மேல தண்ணி தெளிச்சு என்ன வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணாங்கன்னு. ஆமா, அது சந்துரு தான். ஸ்வேதா, நான் உனக்காக சந்துரு கிட்ட பேசட்டுமா? நீ பேச சொன்னா நான் பேசுறேன். சரி பேசு. நான் ஃபோன் பண்ணி அவன் எடுக்கல. சரி, நான் எடுத்தா பேசுறேன். ஆனா நான் சொன்னா சந்துரு அதை எப்படி எடுத்துப்பாருன்னு இப்போதைக்கு என்னால கெஸ் பண்ண முடியல. எதுவானாலும் ஒரு முயற்சி பண்ணிதான் பாப்போமே. சரி, சந்துரு கிட்ட பேசிட்டு சொல்லு பாரதி. சரி ஸ்வேதா, பாய். சந்துரு, நான் பாரதி பேசுறேன். சொல்லுங்க. நீங்க ஒன்னும் என் வீட்டுக்கு என்ன பார்க்க வரல, உங்க வைஃப் ஸ்வேதாவை தான் பார்க்க வந்தீங்க, கரெக்டா? அது ஸ்வேதா உங்க வைஃப்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்லணும்னா நான் உங்களை அவாய்ட் பண்ணிருப்பேன். உங்ககிட்ட பேசி பழகிருக்க மாட்டேன். ஏன்னா நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்வேதாவை சந்திச்சிட்டேன். அவங்களோட கமிட்மெண்ட்டையும் நான் ஏத்துக்கிட்டேன். அப்போ நான் விலகி போறது தானே அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஒரு நியாயமா இருக்கும். முதல்ல அந்த கமிட்மெண்ட்டே நியாயம் இல்லாதது, அதை முதல்ல ஒத்துக்கோங்க. அது நியாயமா இல்லையான்னு ஆராய்ச்சி வேணாமே. சுருக்கமா சொன்னா அதை பத்தி பேச வேணாமே. வேற எதை பத்தி பேச எனக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்ல, அதுக்கு இல்ல. ஸ்வேதா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்திருக்கா. நீங்க ஃபோன் எடுக்கவே இல்லை போல இருக்கு. அதுக்கு அவ சார்பா உங்களை பேச சொன்னாளா? இல்ல இல்ல, அவ சொல்லல. நான் தான் உங்களுக்காக சந்துரு கிட்ட பேசட்டுமான்னு கேட்டேன். இங்க பாருங்க பாரதி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருந்தா சாரி, இப்பவே போனை கட் பண்ணிருங்க. நீங்க நார்மலாவே இல்ல, ரொம்ப குழப்பமா இருக்கீங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டா சொல்றேன்.
இந்த மாதிரி சமயத்துல தனியா இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நீங்க உடனே உங்க வீட்டுக்கு புறப்பட்டு போங்க. குழப்பத்தோட தனியா இருந்தா என்ன வேணா நடக்கலான்னு பயப்படுறீங்களா? அந்த மாதிரி பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்க. நான் ஒன்றும் கோடை இல்லை. ஆமாமா, 4-5 தடவை தான் சந்திச்சிருக்கோம். உங்களை பத்தி எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாதுதான். இவ்வளோ நாளா நான் அவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவளை பத்தி எதுவுமே தெரியல. ஓ, ஸ்வேதா பத்தி சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் ஸ்வேதா பத்தி எதுவுமே பேசல, நீங்க தான் பேசுறீங்க. உங்களுக்கு தெரியாது பாரதி, நான் அவளை அந்த அளவுக்கு லவ் பண்ணேன். அவளை நான் கோச்சிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். ஆனா நான் இது வரைக்கும் அவகிட்ட போய் மட்டும் சொன்னதே இல்லை. அப்படிப்பட்ட என்கிட்ட இவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாத்திட்டா. நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க புறப்பட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. கொஞ்ச நேரம் மனசை விட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்ன, வரீங்களா? ஹலோ மிஸ்டர் சந்துரு, உங்களோட குழந்தைய வயித்துல சுமக்கிற வாடகை தாயா கூப்பிடல, உங்க ஃப்ரெண்டு பேர் வாட்ச் பாரதியா கூப்பிடுறேன். எங்க வீட்டுக்கு வரீங்களா? வரங்க. ம். டேய் சந்துரு, என்னடா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? இப்பதான் எடுத்துட்டேன்ல, என்ன சொல்லு. இப்போ எங்க இருக்க? நான் எங்கேயும் ஓடி போகல, இந்த ஊர்ல தான் இருக்கேன். போதுமா? சரி, எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன். நீ ஒன்றும் வர தேவையில்லை. என்ன சொல்லணுமோ அதை ஃபோனில் சொல்லு. நீ காணுன்னு சொல்லி அம்மா ஃபோன் பண்ணாங்க, என்கிட்ட தேட சொன்னாங்க. சூர்யா, நான் ஏமாந்துட்டேன்டா. டேய் சந்துரு, சூர்யா, என்ன நம்ப வச்சு. டேய் சரிடா, அல்லாதடா. டேய், உன் வளைகாப்புக்கு வந்தப்ப கூட எப்படி எல்லாம் பேசினா தெரியுமாடா? நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி கிராண்டா ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆர்வமா கேட்டாடா. ஆனா அதெல்லாம் அப்பட்டமான பொய்யின் நடிப்புன்னு தெரியறப்போ எனக்கு ஆத்திரமா வருதுடா. சரிடா விடு. சுவேதா செஞ்சது பெரிய தப்பு தான். அதுக்கான கோதை தான் அவகிட்ட காட்டிட்டல. ஆனா நம்ம அம்மா அப்பா ஐஷு விசாலத்தை அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க எல்லாம் எவ்வளவு பயந்துட்டு இருக்காங்க தெரியுமாடா? டேய், உன் ஃபோனுக்கு நான் பல தடவை உனக்கு ஃபோன் அடிச்சிட்டேன்டா. அதுக்கப்புறம் தான் நீ எடுக்கிற. சரி, மற்றவங்களை விடு. அம்மாவோட ஃபோன் அடிச்சு எப்படியா எடுக்காம இருக்கலாம்? அவங்க ஃபோனையாவது அட்டன் பண்ணிருக்கலாம்ல. தேவையில்லாம அவங்கள என்ன பயப்பட வைக்கிற? டேய், நான் ஃபோன் எடுக்காட்டி அவங்களுக்கு என்னடா பயம்? சந்துரு, இந்த மாதிரிலாம் பேசாதடா. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் மனசு உடைஞ்சு போயிருக்கிற நீ வீட்டில் இல்லாம இருக்கிறது தப்புடா. அது அவங்களால தாங்க முடியாதுடா. நீ இன்னொரு தடவை ஃபோன் எடுக்கலன்னு வையேன், பாவம்டா அவங்க. சரி, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும், அவ்வளவுதானே? நான் பேசுறேன். நீ எப்போ போய் பேசுவ? பேசுறேன்னா விடுறா. சரிடா, நீ எதுவும் பேச வேண்டாம். நேரா கிளம்பி முதல்ல வீட்டுக்கு போ. உன்னை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு அனுப்புறேன்னு அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? வீட்டுக்கு தானே, நான் போறேன். இப்போ நான் பாரதி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அங்கே போயிட்டு அப்புறம் போறேன்.
டேய் டேய் சந்துரு. சூர்யா, என்னடா என்ன ஆச்சு? பாத்தியா அவன? மா, சந்துருவை ஃபோன்ல தான் பிடிக்க முடிஞ்சது. எப்படியோ மனசு வந்து ஃபோன் எடுத்துட்டான். அம்மா கவலையா இருக்காங்க, வீட்டுக்கு போடான்னு சொன்னேன். யாரோ பாரதியா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வரான்னு சொன்னான். அம்மா, பாரதிங்கிறவங்க அந்த வாடகை தாய் தானே? ஆமா. சரி, நீ அவன்கிட்ட பேசிட்டல்ல, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி, அவன் வீட்டுக்கு வந்துடட்டும், நான் அப்புறமா பேசுறேன். தேங்க்யூடா, நீ வேலையை பாரு. ம், சரிம்மா. இந்த சமயத்துல இவன் எதுக்கு பாரதி வீட்டுக்கு போறான்? எதுக்கு?